Hello aspirants, welcome to Veranda Race channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா phrasal replacement and word swap தான் இன்னைக்கு செஷன்ல இருக்க போகுது. சோ நார்மலா வந்து phrasal replacement நமக்கு எக்ஸாம்ல வருது அப்படினு சொன்னா verbல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஏனா அந்த மாதிரி phrase தான் நமக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ noun related phrase அப்படினும் பொழுது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சோ நார்மலா verbal phrases where verbsல வந்து we have to be very strong. அதாவது subject என்ன கொடுத்திருக்காங்க அதுக்கு கேத்த மாதிரி தான் நம்ம verb யூஸ் பண்ணனும். சோ error spottingல நமக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். வேர் சப்ஜெக்டை மாற்ற முடியாது, வேர்பை தான் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயங்கள் இங்கே வந்து ஃப்ரேஸ்னும் பொழுது ஆப்வியஸாக அது நமக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா அபவுட் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ வேர்ட் ஸ்வாப்னு வரும்பொழுது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். அதாவது அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல வரும் அப்படின்னும் பொழுது வேறு இடத்துல அதை கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த இடத்துல கரெக்டாக நம்ம கொண்டு வர முடியும். ஸோ செஷனை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஒன் இன்ஃபர்மேஷன், ஸோ வேறு இங்கே வெராண்டா ரேஸில் வந்து ஜான்வரி 24 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜூம் இருக்குது. ஸோ அந்த செஷனில் வந்து குவான்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்க போது ஆன்லைனில் அப்படின்றத கோகுல் சார் சொல்ல இருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இட் வில் பி கிவன் வேர் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். ஸோ யூல் கெட் அ லிங்க் பேக். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பாக்கி இருக்க ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக இது ஷார்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஓகே, ஸோ வீட்டில் இருந்தபடியே வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு இட். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்துட்டு இட் இஸ் டிஸ்பிளேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் த டே. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேர்ட் ஸ்வாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். போல்டட் பார்ட்டாக வந்து 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 வார்த்தையை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். இல்லை சம்டைம்ஸ் நோ இன்டர்சேஞ்ச் ரிக்வயர்டுன்றது கூட ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ பண்ணாமல் இருக்கிறது கூட ஆப்ஷனாக இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. ஸோ இங்கே பார்க்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர் த ட்ரென்ச் இன் 2011. இனிஷியலி தே தாட் இட் வாஸ் அ modern creation, perhaps dating irrigation for a nearby avocado farm or providing to the 1948 Arab-Israeli war. So without reading this also you can conclude the answer. But நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக யூ நீட் அ verb form after a subject, right? ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பண்ணுறாங்கன்றதுக்கு verb form தேவை. ஸோ ஐஎன்ஜியை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. You need a helping verb like she plays பியானோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பிளேஸ் இல்லைனா ப்ளே அப்படின்னு நான் யூஸ் பண்ணுற வெறும் மெயின் வேர்பை நான் ப்ரெசென்ட்டோ இல்லை நான் ப்ரெசென்ட்டில் ப்ளூரல் சப்ஜெக்டோடையோ இல்லாட்டி சிங்குலர் சப்ஜெக்டோட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே அவங்க ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது யூ நீட் அ ஹெல்பிங் வேர்ப் வேர் ஷீ இஸ் பிளேயிங் பியானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டிங்கோ இல்லாட்டி ப்ரொவைடிங்கோ ஒரு சென்டென்ஸில் வேர்ப் பிளேஸில் யூஸ் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் தேவை. அப்போ அந்த இடத்துல நமக்கு இல்லை. அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் நம்ம போட முடியாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் இருக்கிறதுனால இதை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சரி. ஸோ அப்போ டிஸ்கவர்ட் மட்டும்தான் நமக்கு இருக்க மெயின் வேர்ப், ரைட்? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடர்ன் இருக்குது. ஸோ மாடர்ன் அப்படின்னு சொன்னால் நம்ம நவுனாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி மாடர்னை நீங்கள் அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னும் போது டெக்னாலஜி எப்படி இருக்குது, மாடர்னாக இருக்குது. ஸோ அப்போ அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே இருக்குது, இங்கே க்ரியேஷன் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து வேர்ப்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் மாறுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு மாறாது. கரெக்டா? ஓகே, ஸோ ஏன்னா வந்து இங்கே மாடர்ன் கிரியேஷன், அப்போது நமக்கு மாடர்னே மாறாதுன்னா இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வேர்ப் இது ஒன்று தான் இருக்குது, பாக்கியெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம். அப்போ அதுவும் நமக்கு ஆப்வியஸாக மாற போகிறது இல்லை. அப்போ யூ ஹேவ் ஒன்லி தீஸ் 2. அப்போ எப்படி செக் பண்ணுங்கன்னா இந்த வேர்டோட மீனிங் எங்கே நமக்கு கரெக்டாக ஆப்டாக உட்காந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ பர்ஹாப்ஸ் டேட்டிங் இரிகேஷன் எப்படி டேட்டிங் பண்ண முடியும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரொவைடிங் இரிகேஷன் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்வாப் தீஸ் 2 வேர்ட்ஸ். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ வித்தவுட் ரீடிங் யூ கேன் கன்க்ளூட் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, சொன்னது எப்பவுமே சொல்லியிருப்பேன். குட் ஆஃப்டர்நூன் ஹேமாவதி, எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் ஆஃப்டர்நூன். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின் ஐ ஜஸ்ட் ரீட் இட், ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? To survive, more about how birds manage to understand and make a living in a world recovering from one of the worst mass extinctions of all time, the task at hand is to find more fossils from the time directly following the mass extinction. So என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹேமாவதி, கேன் யூ கிவ் அ ட்ரை? என்ன ஆன்சர் வரும்? எனக்கு என்னன்னா ஆன்சர் வரதை விட எந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள்.
பாலமுருகன் ஹாய். ஓகே, ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ கிவ் அ ட்ரை நோ எக்ஸாமில் நம்ம போடும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அப்ரோச் ஐம் டெலிங் யூ, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டெஸ்ட்டு போடும்பொழுதும் அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, சரி. ஸோ என்ன சொல்ல முடியும், இங்கே 2 இருக்குது, பக்கத்தில் V1 தேவை. ஆனால் டு சர்வைவ் மோர் அபவுட் ஹவு பேர்ட்ஸ், அதாவது சர்வைவ் பண்ணோன்னா உயிர் வாழ்கிறது இல்லாட்டி அங்கே இருக்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அங்கே இந்த வேர்டு வந்து ரிலவெண்ட்டான்றதை செக் பண்ணலாம். அடுத்து இங்கேயும் 2 பக்கத்தில் V1 தான் தேவை. டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது பேர்ட்ஸ் மேனேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேக் அ லிவிங் இன் அ வேர்ல்டு ரிகவரிங் ஃப்ரம் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மாஸ். ஸோ இந்த இடத்துல ரிகவரிங் எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் ஹவு பேர்ட்ஸ், ஸோ பேர்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ V1 வரும்ன்றது நல்லா தெரியும். ஆனால் கொடுத்துருக்கிற வேர்டு வந்து ஆப்டாக சென்டென்ஸுக்கு இருக்கான்றதையும் நம்ம தான் செக் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ சிவா வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கேவும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஓகேயா? சரி. ஸோ அப்போது சர்வைவ் வந்து இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் understand, so it is option 1 தான் கரெக்டான ஆன்சர். ராகவி, you are also right. Okay, so அடுத்த question போலாமா? Next one. Many bird species suffered catastrophe during extinction events, but enough survived to set up a new pulse of bird evolution in the millions of years following the losses. சரி, what do you mean by catastrophe? So catastrophe is nothing but ஒரு சீரழிவு, பேரழிவு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். You have more synonyms which is devastation. So ஆகுது, devastated அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ நார்மலாக devastation சொல்லும்பொழுது it is a noun part of speech, right? ஸோ அப்போ இதை நம்ம சினனமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு அழிவை பற்றி யூஸ் பண்ணுற எல்லா வேர்டுமே இதோட சினனமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் அங்கே கொடுத்துருக்க வேர்டு அந்த இடத்துல உட்காருமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் நம்ம வந்துட்டோம். கொஷின் நம்ம 3ல் இருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் போடணும். செகண்ட் கொஷின் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே த இருக்குது. ஸோ டெஃபினட் ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணால் பக்கத்தில் நவுன் இருக்கணும். அப்போ லாஸஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ மெனி பேர்ட் ஸ்பீஷீஸ் பட் இங்கே சஃபர்ட் விச் இஸ் அ V2 verb. ஸோ எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, verb பாஸ்ட் ஃபார்மில் இருந்தால் சப்ஜெக்டை பற்றி கவலையே கிடையாது. verb ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நார்மலாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மெனி பேர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, மெனி இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ப்ளூரல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பீஷியை நம்ம வந்து ஸ்பீஷின்லாம் சொல்ல போகிறது இல்லை, ஸ்பீஷீஸ் தான் 2 இதுலேயும் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நார்மலாக we need a plural verb. ஓகே, if it is subject is in present, அப்போ நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், இங்கே சஃபர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? சாரி, சஃபர்ன்னு சொல்லியிருப்பேன், which is a plural verb ப்ரெசண்ட்டில் இருந்திருந்தா. அதுவே சப்ஜெக்ட் வந்து எனக்கு சிங்குலராக மீன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், சஃபர் யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? சாரி, சஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்னும் பொழுது ப்ரெசண்ட்டில் இட் இஸ் சஃபர், ப்ளூரல் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குன்னும் பொழுது சிங்குலர் verb which is suffers, but you don't need to bother about the subject if it is in past form. அதை தான் இங்கே சஃபர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கா? ஸோ அது கரெக்டாக இருக்குன்னா சஃபர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ வேறு இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து சஃபர்ட் கேட்டஸ்ட்ராஃபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அழிவை சஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட் அந்த கரெக்டாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இங்கிலீஷில் வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதே இடத்துல நம்ம வேற ஒரு வேர்டை போடணும்னா அழிவு, ஸோ லாஸ்ன்றதையும் நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த வேர்டு ஜஸ்ட் ட்ரை டு ரீப்ளேஸ் இட் இயர். அப்போது suffered losses during extinction events. ஓகே, ஸோ சிலதெல்லாம் வந்து போயிடும், இல்லை எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். ஓகே, it will die, it will be no more. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட் enough survived to set up a new pulse of bird evolution. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து it was surviving. ஸோ அந்த bird evolutionக்கு இந்த millions of years following the catastrophe which is பேரழிவு. அப்போ losses and catastrophe will be replaced where option C தான் கரெக்டான ஆன்சர், D இல்லை. ஓகே ஓகே ராகவி, யூ ஆர் ரைட். அடுத்து போகலாமா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன், எரர் ஸ்பாட்டிங் கொஷினாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் தரேன். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது இந்த இமீடியட் ஆஃப்டர் மாத். ஸோ ஆஃப்டர் மாத் அப்படின்னு சொன்னால் என்னது? ஒரு சினோனிம் வேர்ட் எடுத்துக்கலாம், which is consequence. பின் விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில். ஸோ அதை தான் ஆஃப்டர் மாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்சிக்வென்ஸ் அப்படின்றத கூட நம்ம அதோட சினோனிம் வேர்டாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா இருந்த இமீடியட் கான்சிக்வன்ஸ் என்னது? அப்வர்ட் ஆஃப் 6 மில்லியன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து சர்வைவர்ஸ், பிரிசனர்ஸ் ஆஃப் வார், என்ஸ்லேவ்ட் லேபரர்ஸ், ஓகே, ஸோ வேர் இம்ப்ரிசன்டாக இருக்காங்களே அவங்கள சொல்லிருக்காங்க. நசி collaborators and political prisoners flocked to Germany. So flocked na they went to Germany. Okay, so fled ன்னு சொல்லலாம். சரி, what is the error here? Do you have any error? ஏதாச்சும் நான் ஸ்வாப் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஈடியா இருக்கலாம், ஆனால் ஈடியா இருக்கிறதுனால ஸ்வாப் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் மீனிங் கன்வே ஆகிடுச்சுன்னா நமக்கு நோ இன்டர்சேஞ்ச் ரிக்வயர்டுன்றதும் நமக்கு ஒரு ஆன்சராக இருக்குது. ஸோ கான்ஷியஸாக அட்டென்ட் பண்ணணும். ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யோர் ஆன்சர். ஆன்சர் அர்ஷா, ஆப்ஷன் டி மேம். ஓகே, சி அவங்க ஜெர்மனி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ளாக்டு சொல்லலாம்ல, வராதா? ஓ சாரி, டெலிட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் டி தானே போட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் டி போட்டதுனால தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இ தான் போட்டிருந்தீங்களா? சரி, ஓகே. ஸோ எல்லாரும் கரெக்டாக, ஹர்ஷா, எல்லா புகழும் இறைவனுக்கே, ராகவி எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின். A new book by historian David Nassau chronicles these prevented person stories, exploring the political factors that displace them from finding asylum. Okay, so asylum is nothing but protection. பத்தி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம். ஃபைன். இப்போ இங்கே நார்மலாக தீஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் வந்து நமக்கு எப்பவுமே ப்ளூரல் நவுன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் ஏதாச்சும் சிங்குலர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். அப்போ இங்கே ப்ரிவென்டட்னு இருக்குது. அப்போ அந்த ப்ரிவென்டட் என்னது? இட் இஸ் அ adjective அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது பொசசிவ்ல இருக்கிற அந்த குறிப்பிட்ட பர்சனை ரிலேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ ப்ளூரல் நவுன் விச் இஸ் ஸ்டோரிஸ். தீஸ் ப்ரிவென்டட் பர்சன்ஸ் அவங்களுடைய ஸ்டோரிஸ், அவங்களுடைய ஸ்டோரிஸ்ன்றதுனால அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரைட். அப்போ ப்ரிவென்டட் நம்ம மாற்ற போகிறதில்ல. அப்போ ப்ரிவென்டட் எங்கெல்லாம் இருக்கோ அதை எலிமினேட் பண்ணலாம். இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணாதானே யூஸ் பண்ண முடியும். அப்போ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது okay, stories. So but these prevented person stories exploring the political factors that displace them from finding protection. என்ன யூஸ் பண்ண முடியும்? என்ன ஆன்சர் வரும்? exploring is you bring out things, இல்ல ஒரு burst ஆகுது அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணலாம். இங்க that displaced them from finding asylum. So what will be the answer? Chronicles மாறுமான்னு கேட்டால் Chronicles கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா a new book by historian David Nassau Chronicles அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா Chronicles themன்னு சொல்ல முடியாது, டிஸ்பிளேஸ்டோட மாற்ற முடியாது. அப்போ ஆப்வியஸாக இட் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? எனக்கு கொஷின் நம்பர் போடுங்க. ப்ரீவியஸ் இதோட ஆன்சர் சொன்னதா ஹர்ஷா திருப்பி இ போட்டிருக்கிறதுனால இதுக்கும் இ வரும்னு சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஷின் நம்பர் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும், சரியா? அடுத்து பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுது ஸ்டார்டிங்கில் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம்ல. ஸோ என்ன சொன்னேன்? மோஸ்ட் ஆஃப் வேர்ப் ரிலேட்டட் ஃப்ரேஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஓகே, ஸ்ரீலக்ஷ்மி, ஃபைன், கரெக்டாக தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் மோஸ்ட்டாக வந்து வேர்பல் ஃப்ரேசஸ் இருக்கும். ஸோ சப்ஜெக்டை செக் பண்ணிங்கனாலே என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஃப்ரேஸை நல்லா அதே மாதிரி பாருங்கள், ஆக்டிவ் பேசிவ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்க. ஓகே, ஸோ குட் தட் யூ ஹேவ் put the number. Okay, question number. Fine. So can you give me the answer for this? First direction la enna kuduthirukanga, which of the following phrase 1 2 3 given below, each sentence should replace the phrase printed in the bold letters to make the sentence grammatically right. Appo this has to be replaced. So that is what is given. So choose the best option among the 5 given alternatives that reflect the correct use of the phrase. கரெக்ட் யூஸாக நீங்கள் அங்கே இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா அது நமக்கு வராது. ஸோ அதை வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்டும் ஆன்சராக போடலாம். அப்போ இங்கே என்ன நம்ம செக் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ட்ரோவன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா? இப்போ V1ல் ட்ரைவுன்னு சொல்கிற அந்த வேர்டை பாஸ்டில் சொல்லணும் அப்படின்னா
it is drove. Past participle passive voice லியோ perfect tense லியோ யூஸ் பண்ணும்பொழுது driven. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. ஆர் V4ல சொல்கிறீங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா டிரைவிங்னு சொல்லலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ டிரைவ்ஸ் ஆர் டிரைவ் பொழுது V5 ஃபார்ம் விச் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ ஆப்வியஸாக நோ கரெக்ஷன் ரிக்வயர்டு வரும். ஏன்னா இப்படி ஒரு நான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஓகே, ஸோ ஹேட் ஃபோர்ஸ்டுக்கும் ஹேட் பீன் ஃபோர்ஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? had forcedக்கும் had been forcedக்கும் என்ன வித்தியாசம்? Why it is D? Mohammed Jahir. Why it is D? What is the difference between had forced and had been forced? அந்த வேர்டுக்கு மீனிங் சொல்லக்கூடாது. அது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோன்றதை தான் சொல்லணும். ஏன்னா அங்கே தான் ஆன்சர் நமக்கு இருக்கு. குவிக். ஓகே, 6க்கு E வருமா? எஸ் எஸ் எஸ். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கேட்குறேன். ரெண்டுமே வேறு வேறையாக இருந்தால் தானே நான் வித்தியாசம் கேட்பேன். அப்போ ரெண்டுமே எப்படி ஒரே கொஷனில் அப்ளை ஆகும்? நீங்கள் போடுற இ ஆன்சர்னா 1 2 3னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தானே நான் சொல்கிறேன். அப்போது எப்படி ரெண்டுமே வரும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எது? இதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான், இதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஆனால் ரெண்டுமே வேற வேற வாய்ஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ், திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் பாசிவ் வாய்ஸ். அப்போது when the subject is performing the action it is active, when the subject is receiving the action it is passive voice. அப்போ இங்கே which the state was named had been driven had been driven out அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, which is V3 form, or had been forced to leave. ஸோ அவங்கள வந்து அங்கேருந்து துரத்திட்டு படிச்சதில் அப்படின்னும் பொழுது யூ கேன் சே, அதாவது ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. த ஸ்டேட் வாஸ் நேம்டு, was named, அதுக்கப்புறம் had been driven out. ஓகே, they were sent out அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். these two are possible. இது ரெண்டுமே பாசிவ் நோட்டில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இது ரெண்டுமே ஃபோர்ஸ்டோ driven out ரெண்டுமே நம்ம மீனிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2 and 3 is possible. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ யாரோ ஒருத்தர் தான் போட்டிருந்தீங்க, முகமது ஜஹீர். ஆனால் ரீசன் எனக்கு சொல்ல அவர். ஓகே, பட் எஸ் 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 அவங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. ராகவி V2 V3 ட்ரோவின் தான் சொன்னேன், ட்ரோவின் வராது. ஓகேயா, ட்ரிவின் தான் கரெக்டு. ஓகேயா, புரிஞ்சுதா? சரி, அப்போ ஆப்ஷன் 2 and 3 தான் நமக்கு பாசிபிள். அடுத்த கொஷின் போகலாமா? 1 and 2. 1 வந்து had forced, 2 வந்து had been forced. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்றதுனால I'll just repeat it. If I say she had played cricket, ஓகே, ஸோ அப்போ ஷீன்றது சப்ஜெக்ட், பிளேடுன்றது verb, கிரிக்கெட்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ இதை நான் பாசிவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா the cricket had been played by her. அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே தானே வந்துருச்சு. had been playedன்றது verbன்னு சொல்லலாமா? புரியுதா? had been played நான் verbன்னு சொல்லலாம். அடுத்து by her, இந்த herன்றது நமக்கு சப்ஜெக்ட். அப்போது சப்ஜெக்ட் ரிசீவரில் இருக்குது, இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்மரில் இருக்குது. ஸோ இதை ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லலாம், இதை பாசிவ் வாய்ஸ். ஆனால் ரெண்டுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சா? had forcedக்கும் had been forced. இப்போ பீன்ன்ற வேர்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம்ல. ஓகே, so next question. Bolivia, the only landlocked country in the western hemisphere, are populated by almost 8 million people. Is the statement right? First of all, ஒரே ஒரு country, கரெக்டா? அப்போ இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுங்க. இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ் இருக்கு. இது வருது ஆன்சர்னா இது எதுவுமே வராது. இதுலேயே நமக்கு தெரியுது. ஓகேயா? ஓகே, நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ் 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 வந்து ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். டென்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டென்சஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம எரர் ஸ்பாட்டிங்லாம் கரெக்டாக போட முடியும்.
ஓகேயா? நீங்கள் கேட்குறது கரெக்டான கொஸ்டின், பட் ஆனால் அது பக்கத்தில் நான் சொல்கிறேன் என்ன வரும்ன்ட்டு. இதுக்கு ஆன்சர் 7th one, what will be the answer? சீக்கிரம், ஈஸியாக தானே இருக்குது. பொலிவியா பற்றி பேசியிருக்காங்க. the only landlocked country in the western hemisphere is populated வருமா ஆர் populated வருமா? இஸ் நம்ம கண்டிப்பாக ஆர் கண்டிப்பாக வராது, ஏன்னா ஒரு கண்ட்ரி. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்டை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நேட்டிவ், ஹோம், இன்ஹாபிட்டட் மூணுமே சினோனிம் தான். ஓகே, ஸோ நேட்டிவ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆனிமல்ஸ்க்கும் சொல்லலாம், பர்சனுக்கும் சொல்லலாம். ஹோம்னு சொன்னீங்கன்னா வெறும் பர்சனுக்கு சொல்லுவீங்க. இன்ஹாபிட்டட்னா பேர்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு, பர்சன் எல்லாமே அவங்க பிளேஸ் எங்கே இருக்காங்கன்ட்டு. அப்போது என்ன ஆப்ஷன் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் தி அபவ் இஸ் பாசிபிள். ஸோ எனி அதர் ஆன்சர் ஏ வருமா? ஏ இப்போ தானே எலிமினேட் பண்ணோம். ஓகே, அர்ஷாக்கு ஏ வருமா? ஏ பாசிபிள் இல்லையா, நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா ஆர் இருக்குது. ஆறுன்னு சொன்னால் ப்ளூரல் வேர்ப். அப்போ இங்கே வந்து பொலிவியா சிங்குலர், ரைட்? எதனால் ஏ வருது? ஓகே, ஜஹீர் மட்டும்தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஹுனன் இஸ் அ சைனீஸ் ஃபுட் பற்றி நம்ம ஏதோ பேசுகிறோம். நம்ம பொழுது இஸ் அ ஹோம் டு அ வெரைட்டி ஆஃப் ரேர் அனிமல்ஸ் சச் ஹேஸ் த சவுத் சைனா டைகர், த ஒயிட் ஸ்டோக் அண்ட் த ஷெல்ரெக் விச் ஆர் செக்யூர் இன் த நேஷ்னல் ரிசர்வ் ஏரியா. ஸோ இது வந்து அனிமல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பட் இங்கே விச்ன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்போது இங்கே மூணு விஷயம், அதாவது இந்த டைகர், ஓகே, ஸோ இன்னொன்று ஒயிட் ஸ்டாக், அடுத்து ஷெல்ராக். ஓகே, ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஆர் கரெக்டாக தான் இருக்குது. ஆர் பக்கத்தில் V3s யூஸ் பண்ணலாம், இல்லை V4s யூஸ் பண்ணலாம். இது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? நார்மலாக ஆறுன்ற ஹெல்பிங் வெர்ப் இருந்தால் V3 வரும், இல்லை V4 வரும். ஸோ இது எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம பார்த்தா அதே அந்த கிரிக்கெட்டை நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் நீங்கள் விளையாடுறீங்க. ஓகே, கிரிக்கெட் உங்களால் விளையாடப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா த கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது இஸ் பிளேடுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? அப்போது இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் பக்கத்தில் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பாசிவாக இல்லாமல் டைரெக்டாக ஆக்டிவ் வாய்ஸ்லேயே எழுதுறீங்க அப்படின்னா, இதே இதோட ஆக்டிவ் வாய்ஸ் என்னது? ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஷீ இஸ். ஓகே, ஸோ ஷீ இஸ் வராது. அப்போ பிளேடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஷீ பிளேஸ் கிரிக்கெட்டுன்றதை தான் நம்ம பாசிவாக எழுதணும். இப்போது நார்மலாக நமக்கு அங்கே V4 வர மாதிரி நான் சென்டென்ஸ் சொல்கிறேன். ஸோ ஷீ இஸ், நோ ஷீ இஸ் வேண்டாம். ஓகே, ஸோ ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? V4 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் வருதுன்னா V4, பாசிவ் வாய்ஸ் வருதுன்னா இஸ் பக்கத்தில் V3. ஸோ அதனால தான் V3 இல்லைனா V4 வரும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நமக்கு வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் இதே எக்ஸாம்பிள் வச்சு அவர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கேட்டாங்களே, ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வாட் வில் பி த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஆர் ப்ரொடெக்டட், ஆர் அண்டர் த ப்ரொடக்ஷன் ஆஃப், ஆர் பீங் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாசிவ் வாய்ஸ் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். இல்லைனா இங்கே நம்ம நார்மலாக ஒரு ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசண்ட்டை வந்து நம்ம பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலாக விச் ஆர் அண்டர், இது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாமே அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். which are protected in the national reserve area சொல்லலாம். இந்த animalsலாம் which are under the protection of in the national reserve area, which are being protected in the national reserve area. So this is continuous. So all are possible. All are possible, which is option 5. Why 2 is not possible? இப்போ ராகவி சொல்ல போறீங்க, ஏன் டெலிட் பண்ணீங்க? நிஷா தங்கராஜ், ஓகே, why 2 is not possible? அது மட்டும் வித்தியாசமாக இருக்கா? சொல்ல முடியுதுல்ல, ஆனால் சொல்ல முடியுது. விச் ஆர் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேஷ்னல், இது எல்லாமே இந்த நேஷ்னல் ஜென்ரல், அந்த நேஷ்னல் ரிசர்வ் கீழே இருக்குது, அந்த ஏரியா கீழே அப்படின்னு நான் சொல்லலாமே. பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். வை யூ ஹாவ் தட் டவுட்? இது ரெண்டுமே டென்ஸ் ரிலேட் ஆகிருக்கு. இது நமக்கு டென்ஸில் ஜென்ரலாக ஆறுன்றதே மெயின் வேர்பாக யூஸ் பண்ணிட்டாங்க நமக்கு. ஓகேயா?
என்னாச்சு, டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போலாம்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so civilizations ranging from the Canaanite to the Ottoman have exert influence on an ever-growing culturally rich and sophisticated city. First civilizations have, okay, have வந்தா V3 இருக்கணும், அப்போ no improvement required போயிரும். அடுத்து இங்கே has இருக்கு, அப்போ ஆப்ஷன் 3 is not possible because civilization சொல்லிட்டாங்க. அப்போ 3 இருக்கிறது எல்லாமே எலிமினேட் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நான் என்ன பண்ணன்றது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சொல்கிறேன். இது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் இங்கே ஹேவ் இருந்துச்சுனாலும் இங்கே எக்ஸர்டட்னு சொல்லியிருக்கலாம், யூஸ் பண்ணலை, நோ இம்ப்ரூவ்மெண்ட் போயிருச்சு. அடுத்து இங்கே 2 ஹேவ் இருக்குது, ஒரு ஹேஸ் இருக்குது. ஹேஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல். அப்போது ஹேஸ் வந்து தேர்ட் ஆப்ஷன்னால தேர்ட் இருக்கிறது எல்லாம் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ ஒன்லி 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். ஜஹீர் ஹஸ் ஆஸ்க்ட் a doubt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ Petaluma City Council passed on ordinance to ban stray cats from certain locations, notably city parks, while allowing them to roam freely in the rest of the city. First of all, when you read the sentence itself, okay, so when you read the sentence itself, நீங்க வந்து ஒரு மீனிங், grammatical meaning வருது அப்படின்னும் பொழுது why do you want to go with the options? So directly you can say that it is no improvement required, right? So நீங்க read பண்ணி பாருங்க, while allowing them to roam freely in the rest of the city. என்னது, அந்த கேட்டை தான் சொல்றாங்க. ஸோ அங்கே மேலே பார்த்தோம்ல அந்த ஸ்ட்ரே கேட்ஸ், ஓகேயா? ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பாசிபிள். ஸோ while letting தே சொல்லியிருக்காங்க, நமக்கு அப்ஜெக்டிவ் கேஸ் தேவை. அடுத்து இங்கேயும் அகேன் தே இருக்குது, ஓகே. ஸோ பட் தே, ஸோ அங்கே தெம் நமக்கு என்னது, ஆப்ஜெக்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக ப்ரொனவுனில் சப்ஜெக்டிவ், பொசசிவ், ஆப்ஜெக்டிவ் இருக்கும். தேன்ற ஃபார்மை பொசசிவில் சொன்னால் தேர் யூஸ் பண்ணலாம் ஆர் தேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்டிவ் கேஸில் சொன்னால் தெம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே allowing them, ஸோ இங்கே வந்து cats தான் சொல்லியிருக்காங்க. ஸோ while allowing them to roam freely in the city where no improvement required will be the right answer. So I had Jahir said. Okay, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஷனில் இங்கே டவுட் இருக்குது நீங்கள், which are under the production. ஓகே, ஸோ நார்மலாக ப்ரிப்போசிஷன் அண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ஃபேனு கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னும் பொழுது அண்டர் சொல்வீங்க, பிலோ சொல்ல மாட்டீங்க. ஓகே, அப்போ ஒரு 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அடுத்தது அண்டர் எப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த சிஇஓ கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பட் எக்ஸாக்ட்லி இல்லை இமீடியட்டாக அவர் கீழேன்னு சொல்ல முடியாது. ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, பட் ஐ எம் ஒர்க்கிங் அண்டர் திஸ் பர்சன் தான் சொல்வீங்க. ஸோ யூ கேன் சே ஈவன் when you're working under a person, okay, so work area சொல்லலாம். or when you're talking about any topics, okay, so this is categorized under அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணும் பொழுதும் சொல்லலாம். ஸோ டாபிக் ரிலேட் பண்ணி பேசும்பொழுதும் you can use it, or if this person or if this particular thing is under something பொழுதும் you can use. ஸோ அதனால தான் இங்கே under the production of national reserve area அப்படின்றத கொடுத்துருந்தேன், சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருந்த அந்த டென்சஸ், ஓகே, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு டென்சஸ் ரிலேட் பண்ணி நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ செஷனை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ வாட் எவர் டவுட் யூ ஹவ் ஆஸ்ட் ஐ வில் பிரிங் இட் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஐ வில் பி கிவிங் தட். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து அந்த கேட்ட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக யூ கைஸ் ஜாயின். ஓகே, ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.